சாதத்துக்கு நல்ல ஒரு சைட் டிஷ் இல்லை சாத்திலே போட்டு வரவி சாப்பிட்ற மாதிரி நல்ல ஒரு ஃபிஷ் சுக்கா. இது பண்ணுறதுக்கு நான் சூர மீன் எடுத்திருக்கேன். அதோட போன்லெஸ் பீசஸாக கட் பண்ணி எடுத்துட்டு அது கூடவே மஞ்சள் தூள், மிளகாய் தூள், ஜீரகத்தூள், பெப்பர், இஞ்சி பூண்டு விழுது, உப்பு எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து 15 மினிட்ஸ் ரெஸ்ட் டைம் கொடுத்துருங்க. 15 நிமிஷத்துக்கு அப்புறமா இதை அப்படியே தவால எண்ணெய் ஊற்றி ரொம்ப ஹார்டாக பொரிக்காமல் 2 பக்கம் திருப்பி போட்டு இந்த அளவுக்கு பொரிச்சு எடுத்து தனியாக வச்சுக்கோங்க. அடுப்பு ஒரு கடாயை வச்சு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய், கூடவே கொஞ்சம் சோம்பு, காஞ்ச மிளகாய், நறுக்குன 2 வெங்காயம், கருவேப்பிலை, உப்பு சேர்த்து நல்லா வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் 1/2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து நல்லா வாசனை வரைக்கும் வதக்கிட்டு 2 தக்காளி, கூடவே 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், கொஞ்சமா கரம் மசாலா தூள் சேர்த்து நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா வேக வச்ச ஃபிஷ் கூடவே தண்ணியும் சேர்த்து மூடி போட்டு 5 நிமிஷம் வேக வச்சிடலாம். 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபிஷ் தொக்கு எல்லாமே நல்லா ஒன்னோட ஒன்று மிக்ஸ் ஆயிருக்கு. இப்போ ஃபைனலாக கொஞ்சம் கொத்தமல்லி எல்லாம் பெப்பர் சேர்த்து எடுத்தோம் அப்படின்னா நல்ல ஒரு ஃபிஷ் தொக்கு ரெடி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க.